ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே இந்த தக்காளி சாப்பாடு யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். அதுவும் சீரக சம்பா ரைஸில் பிரியாணி ஸ்டைலில் செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டான்னு சொல்கிறவங்க கூட ஒரு வாய் சேர்த்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா குக் ஆனதும் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் நல்லா குக் ஆகி வந்ததும் தண்ணி ட்ரை ஆகிற ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.